அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எப்படி ஈஸியான முறையில் டேஸ்டான ஈரல் ஃப்ரை செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்காக ஃபஸ்ட்டுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 வெள்ளைப்பூடு போல் நான் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இப்போ கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஈரலை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிக்கிறேன். தண்ணியை நல்லா வடித்து வச்சிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி தண்ணியோடு போட்டுட்டோம்னா எங்களுக்கு மிச்சம் நேரம் ஃப்ரை ஆகுறதுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஈரலை இப்போ அதே எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஃப்ரை ஆக விட்டுறணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வைக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ஈரல் நல்லா எங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும் எண்ணெயில். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு சேர்க்க வேண்டிய சாமானமெல்லாம் அதில் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் ஒரு பெரிய 3 வெங்காயம் போல் கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். நல்லா மெலிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ கூடுதலாகவோ குறையவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வெட்ட போகக்குள்ள நல்லா மெலிசாகவே பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி எங்களுக்கு வதங்குறதுக்கு மிச்சம் நேரம் எடுக்கும். வெங்காயத்தை போட போகக்குள்ள அந்த கைகளாக நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு சுருக்காண்டு வதங்கி வரும். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன தக்காளி பழமும் 2 சேர்த்துருந்தேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி. தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தூள் வகை வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பச்சை கொச்சிக்காய் 2 சேர்த்துருந்தேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பச்சை கொச்சிக்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் தான் கொச்சிக்காய் தூளும் சேர்த்துருந்தேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொச்சிக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு அடுப்பை குறைச்சே வச்சு மூடி வச்சிருங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வதங்கி வரும். இந்த ஈரல் ஃப்ரையை நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. ஆனால் இது சரியான மட்டும் ஈஸியான மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். வேலையும் குறவு சுருக்காண்டும் செஞ்சிடலும். இப்படி நிறைய வெங்காயம் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த வதங்கி வரப்போக்குள்ள ஈரல் தொக்கு மாதிரி ரெடியாகி வரும். சோத்தோடு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தா எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சுப்கட்டியிலே ஒரு துண்டு சேர்த்துருந்தேன். உங்களுக்கு விருப்பம்டா சேர்க்கலும், இல்லாட்டி தேவையில்லை. அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டேஸ்ட்டு கூடையாக கிடைக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா எங்களோட ஈரல் ஃப்ரை ரெடி ஆகியாச்சு. செஞ்சது தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே காலியாகிட்டு சோத்தோடு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி சிம்பிளான ரெசிபிகளெல்லாம் உங்களை தேடி வரும். இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.